அனைவருக்கும் நம் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை கிடைக்கப் பெற்று பலமும் நலமும் மகிழ்வோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு சுமார் ஒரு 35 வயதிற்கு மேல் தொடர்ந்து அதற்கு மேல் வயதானவர்கள் வரை பெருமளவில் இன்றைக்கி ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன, எதனால், எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் அப்படி என்பதை பற்றி தான் தொகுத்து பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து அல்லது ஏதோ ஒரு இடம் வாங்கி வைத்து அது நல்ல விலைக்கு விற்று அல்லது பூர்வீக வழியிலே சொத்துகள் வந்து அப்பா அம்மாவனுடைய சொத்துகள் கொஞ்சம் வந்து அல்லது திடீர்னு ஏதோ ஒரு விதத்தில் நாம் முயற்சி உழைத்த வகையிலே பணம் வந்து ஒரு வீடு கட்டலாம், ஒரு மனை வாங்கலாம் அல்லது பூர்வீக சொத்திலே வீடை கட்டி குடிபுகலாம் என்று வீடு, மனை, நிலம் எப்பொழுது வாங்கினால் அந்த நிலத்திலும் சரி, வீடு கட்டும் பொழுதும் சரி, அல்லது அந்த நிலத்தை பயன்படுத்தி விற்க வாங்குவதற்கும் சரி, எப்பொழுது அதை செய்தால், எப்பொழுது அதை வாங்கினால் அது நமக்கு பிரச்சனை இல்லாத பலன் தரும் என்பதைத்தான் இதன் வாயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெருமளவில் ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்காது. ஒரு தரப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி வீடு வாங்கிறதோ மனை வாங்கிறதோ. இன்றைக்கும் நிறைய அடியார்கள், பக்தர் பெருமக்கள் அடியானிடத்தில் ஒரு சின்ன இடம் வாங்கினாலும் அல்லது ஒரு சின்ன வீடு கட்டணுங்கிறது தொடங்கினாலும் அல்லது பெரிய தொழிற்கூடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வாங்கலாமா அல்லது இப்போ கட்ட ஆரம்பிக்கலாமா அல்லது இந்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாமா, எங்களுக்கு பூர்வீக சொத்து ஆகுமா, அந்த சொத்தில் நாங்கள் மேற்கொண்டு அதை வைத்து பயன்படுத்தி வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொள்ளலாமா, அந்த இடத்திலே வீடு கட்டி குடிபுகலாமா, அப்படி என்ற பல்வேறு தரப்புகள், பூமி, நிலம், மனைகள், வீடு கட்டுதல், வாங்குதல், விற்கிறது, இது போன்ற அனைத்திற்கும் எப்பொழுது செய்தால் சரியாக வரும், இதை தான் நாம் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கோல்சாரம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுமார் 45 49 நாட்களுக்கு செவ்வாய் என்கின்ற கிரகம் மாறி வரும். இப்போ எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை குரு மாறுறாரு, குரு பயிற்சி, அது மாதிரி மாத பயிற்சிகளில் சுமார் 1.5 மாதம் செவ்வாய் மாறி 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 வரும். நீங்கள் இது ஒன்றும் இல்லைங்க, பெருசாலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஐயோ இது எப்படி எங்களுக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க. காலண்டரில் இப்போவே காலமில் அந்த காலம் கட்டம் போட்டிருப்பாங்க, அந்த கட்டத்தை பார்த்தா போதும். அந்த கட்டத்தில் செவ்வாய் ஒரு வீட்டில் இருக்கும், அப்புறமா மாறி இருக்கும் 1.5 மாதம் பொறுத்து. இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுட்டு உங்கள் ஜாதகத்தை எடுங்க. விஷயம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தை எடுங்க. அந்த ஜாதகத்தில் செவ்வாயின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் ஜோதிடர்கள் எழுதி கொடுத்த அந்த ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே இருந்து அந்த செவ்வாய் இருக்கிற இடத்திலிருந்து 4ஆம் வீட்டிலும் 9ஆம் வீட்டிலும் கோல்சாரம் மாதமாக நகர்ந்து வரக்கூடிய செவ்வாய் இருந்தால் அது 45 நாளிலிருந்து சுமார் 49 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த 49 நாள் 45 நாளுக்குள்ள நீங்கள் இந்த வீடு, நிலவலங்கள் கட்டுவது, வாங்குவது, விற்பதற்கான வேலையை செய்தால் அதில் ஒரு காலமும் பழுது போகாது என்பதுதான் இந்த பதிவினுடைய விளக்கம். பல கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, செவ்வாய் தனித்திருந்தாலும் பரவாயில்லை, அங்கு அதை ஒன்று என்று வைத்துக்கொண்டு மாதத்தில் நகர்ந்து வருகின்ற செவ்வாய் இந்த ஜாதகத்தையும் அந்த காலண்டரையும் பார்த்து அது 4ஆம் வீட்டில் 9ஆம் வீட்டில் இருந்தால் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள், ஒரு குறையும் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சகோதரர்களால், பங்காளிகள் உபத்திரத்தால் நீங்கள் சொத்தை வாங்கியிருப்பீங்க பல பேர். தாய் வழியில் பார்த்தீங்கன்னா தாய் மாமா, தாயினுடைய பங்காளிகள் வழியாக பிரச்சனையாகி நமக்கு சொத்துகள் வந்திருக்கும்.
நமக்கு பாக்கியப்படி அந்த சொத்து நிறைய வர வேண்டியது, கொடுத்தா போதும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு வாங்கிட்டு வரீங்க பாருங்க, இவங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நான் சொல்வதை வைத்துத்தான் நீங்கள் கட்ட வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேங்க, ஒரு மனை நமக்கு அமைவதென்றால் முழமளவு நூலை எடுத்து யார் பேரில் அந்த பத்திரம் பதியப்பட்டிருக்கிறதோ, யார் பேருக்கு அந்த சொத்து வருகிறதோ, அவர்கள் முழமளவுக்கு ஒரு சணல் நூலை எடுத்து அந்த மனையிலே ஒரு சதுரமாக அந்த நூல் அளவு சதுரம் வைத்து ஒரு ஆழம், அதே அளவு ஆழம் பள்ளம் தோண்டி அந்த மண்ணை மூடினால் சமமாக இருந்தால் அந்த இடத்திலே வீடு கட்டலாம். கோபுரம் போல் வந்தால் அந்த இடத்தில் முதல் மனை வீடு கட்டலாம். அந்த மணல் பள்ளத்திற்கே பத்தவில்லை, இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று நினைத்தால் அந்த மனையை நீங்கள் எந்த வீடும் கட்டக்கூடாது என்பதை நம் இணையத்தின் வாயிலாக நான் கொடுத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இப்போல்லாம் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா காத்துக்கிட்டு இருங்க, ஒரு மாதம் தானேங்க, அதாவது 45 நாள் சுமார் மாறிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்துடும். ஒன்று 9லேயோ அல்லது 4லேயோ வந்தால் அது முதன்மையாக வரும். அப்படி மிஞ்சி போனால் கூட ஒரு 5-6 மாதங்களில் எங்காவது ஒரு இடத்தில் அது வந்துவிடும். இப்படி வாங்கி போட்டிங்கன்னா அந்த நேரத்தில் விற்க முயற்சி செய்தால் அது நமக்கு லாபத்தையும் தடங்களும் இல்லாமல் ஒரு உயர்வான பூமி அமைப்பை கொடுக்கும் என்பதை கருத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.